ஒரு 100 கிராம் நன்னாரி வேர் வாங்கிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு போட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருங்க. மறுநாள் எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். திரும்ப அந்த சூடு ஆறுற வரைக்கும் வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சு நோம்பு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நன்னாரி சிறப்பு வந்து நம்ம ஜூஸ்லாம் கலக்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப ரியல் டேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோ ஜீனி போல எடுத்துக்கணும். ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. அது எந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நன்னாரியை நம்ம நல்லா ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ ஜீனி வந்து கரைய வைக்கணும். ஜீனியை நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. இதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து 1.5 கிலோ கிட்ட நான் லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் காய்ச்சது தான். இதில் நல்லா சாறு வரும். இப்போ இந்த சாரை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ஃபுல்லாத்தையும் லெமன் தான் எடுத்துருக்கணும். முக்கால்வாசி லெமன் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஜீனி வேறு நல்லா கரைஞ்சி இப்படி பொங்கிட்டே வந்திருக்கு. இதுக்கு மேலே விட்டோம்னா கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லெமன் ஜூஸ் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நன்னாரியை வடிகட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துடணும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் போல் லெமன் சால்ட் இருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன குவான்டிட்டிக்கு இந்த 100 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போல் நான் இந்து உப்பு தான் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம்.